இந்த விஜய் இந்த பக்கம் வந்துட்டார் என்றால், அல்லது விஜயே வராம பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வந்து விட்டது என்றால், 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சில மூழ்கிட்டு இருக்குது திமுக அரசு. அதனால அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே சார், அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு நேரத்தில் கலைஞர் ஒரு தரம் தோத்தாருங்க எலெக்ஷன்ல. அவர் மேல பெரிய அதிருப்தி கிடையாது அந்நேரம். ரொம்ப பெரிய திட்டங்கள்லாம் கிராமத்துல எல்லாம் சாலைகள் வச்சது அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது நல்ல திட்டங்கள் பண்ணியிருந்தாங்க. இது கூட்டணி இல்லை அந்நேரம். இல்லை. ஒவ்வொருத்தரும் ஆமா, எந்தெந்த கட்சிகள்லாம் 2% to 3% வச்சிருந்தாங்களோ அவங்களாம் அந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அவர் கலைஞர் வந்து பை தட் டைம் ஹி பிகேம் எ வெரி மெச்சூர்ட் பாலிட்டிஷியன். கலைஞர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் என் தமிழக மக்களுக்கு நான் செய்ய வேண்டியதாக எண்ணிய நல்ல காரியங்களை எல்லாம் என்னால் முடிந்த அளவு செய்ததற்கு என் தமிழக மக்கள் எனக்கு நல்ல பரிசு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். தேர்தலில் தோத்ததுக்கு வேற ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ரொம்ப பெரிய அளவில் வர்றதுக்கு வந்து எந்த விதமான காரணமும் கிடையாது இந்த ஆட்சி மேலே. ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் சில இடங்களில் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ஸ் சில விஷயங்களில் தாமதமாயிருக்கு, சில விஷயங்களில் தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் உண்மையை சொல்றதுன்னா பல விஷயங்களில் தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் இஷ்யூ ஆகுறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு இவங்க செஞ்ச நன்மைகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு நேரிடையாக போய் சேர்ந்திருக்கு, லீக்கேஜே இல்லாமல். அதனால அந்த மக்கள் வந்து நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. 100 ரூபாய் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா 100 ரூபாயும் கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் சொல்றது சிஸ்டமிக் ப்ராப்ளம் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். எம்ஜிஆர் வந்து இப்போ புயல் நிவாரண நிதிக்கு வந்து 100 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாரு, ஆர்டர் போட்டாரு. அப்ப ஒரு அம்மா வந்து அந்த அவர் எம்ஜிஆருக்கு வந்து லெட்டர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது நேர்ல பேசினாங்களோ, எங்களுக்கு தாசில்தார் வந்து 20 ரூபா தான் 80 ரூபா தான் கொடுக்குறாருங்கய்யா அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் போட்ட ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபூலிஷ் ஆர்டர். 100 ரூபா நோட்டை தான் தாசில்தார் எடுத்துட்டு போகணும் நிவாரண நிதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார். பட் அதுக்கு பின்னாடி இருந்த மனிதத்தன்மையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவருடைய ஆட்சியில வந்து இந்த லஞ்சம் பெருகத்தான் செஞ்சது. சிஸ்டமிக் எரர்ஸ் பிகேம் மோர் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செய்யக்கூடாத சில செயல்களை முதல்வராக இருந்துகிட்டு ஒரு முதல்வர் வந்து சொல்றாரு தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட, நீங்க எல்லாரும் பாதுகாப்பு கத்தி வச்சுக்கங்கன்னு பேசினார். இது என்ன பேச்சு? பொறுப்பில்லாத பேச்சு. இப்படியெல்லாம் நடந்தது. ஆனா அவருக்கு இருந்த அந்த இமேஜ் ஒரு உண்மை, அவர் உண்மையிலே வந்து ஏழைகளின் மேல் கருணை காட்டியவர் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமை இருந்தது. அதை வச்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் அவருக்கு பிரஸ் சப்போர்ட் இருந்தது. பல தவறுகள் அவரால் மறைக்க முடிஞ்சது. மறைச்சு மறுபடியும் வந்து